ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய திருட்டு சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் அந்த பகுதி முழுக்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த விஜய்புரா அப்படிங்கிற பகுதியில் தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் கேஷாகவும் 20 கோடி மதிப்புள்ள தங்கத்தையும் திருடிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சம்பந்தப்பட்ட ஸ்டேட் பேங்கோட பிரான்ச் மேனேஜர் அவரோட FIR ஸ்டேட்மெண்ட்ல பதிவு பண்ணியிருக்காரு. இந்த சம்பவம் எப்படி நடந்தது, இந்த சம்பவம் நடக்கும்போது அங்கிருந்த ஊழியர்களும் சரி பொதுமக்களும் சரி அவங்க என்ன மாதிரியான நிலைமைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். கர்நாடகா மாநிலம் விஜய்புரா மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பகுதியில தான் ஸ்டேட் பேங்கோட ஒரு பிரான்ச் செயல்பட்டு இருக்கு. அந்த பிரான்ச்ல நேத்து நார்மலா ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ற மாதிரி ஒரு மர்ம நபர் அந்த பேங்க்குக்கு வந்திருக்காரு. அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு அப்ரோச் பண்ற மாதிரி அவர் அப்ரோச் பண்ணிருக்காரு. ஸோ ஃபார்ம்ல ஒரு சில மாறுதல்கள் பண்ண சொல்லி அங்க இருக்கிற ஊழியர்களும் அவரை அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த ஃபார்ம்ல போயிட்டு டீடைல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ற கேப்ல அவரு மறைச்சு வச்சிருந்த கன் எடுத்து அங்க இருக்கிற பொதுமக்களை மிரட்ட ஆரம்பிச்சிருக்காரு. இவரு இப்படி மிரட்டல்ல ஈடுபட்ட உடனேயே அங்க இருந்த அவரோட கூட்டாளிகள் ஒரு 3 பேர் முகமூடி அணிஞ்சிட்டு திருப்பியும் அவங்க கையிலையும் கன் எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற மக்களையும் சரி ஊழியர்களையும் சரி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல அங்க இருக்கிறவங்களால எதிர்த்து எதுவுமே செயல்பட முடியாத நிலைமைக்கு அவங்க எல்லாம் தள்ளப்படுறாங்க. ஏன்னா இங்க திருட வந்த அந்த நபர்கள் எல்லார் கையிலயுமே கன் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா ஒரு பிளாஸ்டிக் டேப்பால அங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே அவங்களோட கை கால்கள் எல்லாம் கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. கட்டி போட்டதுக்கு அப்புறமா பேங்க்ல இருக்கக்கூடிய கோல்டு லாக்கர், ஸோ பொதுவாகவே அங்க கோல்டை பிளட்ஜ் பண்ணவங்களுக்கா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா தங்க லாக்கர்ஸ் எல்லாம் அங்க நிறைய பேருக்கு இருக்கும். அந்த லாக்கர்ஸ் எல்லாத்தையுமே இவங்க கம்ப்ளீட்டா டெமாலிஷ் பண்ணிருக்காங்க. அந்த லாக்கர்ல இருக்கக்கூடிய தங்க நகைகளையும் அவங்க கம்ப்ளீட்டா திருடி இருக்காங்க. அதுக்கப்புறம் பேங்க்ல இருந்த கஜானால போயிட்டு அங்க இருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் கேஷ் எடுத்திருக்காங்க அப்படின்னு இந்த ஒரு அறிக்கையில தெரிவிக்கிறாங்க. ஆனா எக்ஸாக்டா அவங்க திருடிட்டு போன தொகை என்ன அப்படின்னு இன்னும் பேங்கோட ஸ்டேட்மெண்ட் அந்த கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போதைக்கு அப்ராக்சிமேட்டா கேஷா 1 கோடி ரூபாயும் 20 கிலோ மதிக்கத்தக்க தங்கத்தையும் திருடிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த 20 கிலோ தங்கம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிக்கிறாங்க. இவ்வளவு பணத்தையும் நகையையும் திருடிட்டு அந்த திருடர்கள் தப்பிச்சு போயிருக்காங்க. ஸோ இந்த திருடர்கள் யாரு, இவங்க இங்க இருந்து பணத்தை கொள்ளையடிச்சிட்டு எங்க போனாங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய பேங்க் ஊழியர்களும் சரி பொதுமக்களும் சரி இந்த திருடர்கள் எல்லாமே நம்பர் பிளேட் மாற்றப்பட்ட, அதாவது போலியான நம்பர் பிளேட் இருக்கிற மாதிரியான ஒரு சுசுகி EVA கார்ல தான் தப்பிச்சு போயிருக்காங்க அப்படின்னும் மகாராஷ்டிரா மாநிலம் பந்தர்பூர் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாதையை பயன்படுத்தி தான் இவங்க தப்பிச்சு போனாங்க. ஸோ இவங்க மகாராஷ்டிராவுக்கு போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த திருடர்கள் எல்லாமே மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவங்க, குறிப்பா ஷோலாப்பூர் அப்படிங்கிற பகுதியில இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஸோ அந்த பகுதியை சேர்ந்தவங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அந்த ஆங்கிள் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு அந்த திருடர்களை ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா காவல்துறை கண்காணிப்பாளரான லக்ஷ்மண் நிம்பர்கி வழக்கு பதிவு செஞ்சு அவங்க தலைமையில ஒரு பெரிய டீம் அமைச்சு அந்த திருடர்களை தேடிக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மகாராஷ்டிரா கர்நாடகா இந்த 2 பார்டருக்கும் நடுவுல பாதுகாப்பை ரொம்ப பலப்படுத்தி இருக்கிறதாகவும் 2 மாநில போலீசாரும் இணைஞ்சு இந்த விஷயத்துல செயல்படுறாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 2 மாநில போலீஸுமே இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால ரொம்ப விரைவில் இந்த திருடர்களை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற தகவலையும் தெரிவிச்சிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் இந்தியால இவ்வளவு பழமையான ஒரு முன்னணி பேங்க்ல ஒரு திருட்டு சம்பவம் நடந்திருக்கு. அதுலயும் குறிப்பா மக்களோட பணம் நகைகள் இது எல்லாத்தையுமே திருட்டு போயிருக்கு. நம்ம பேங்கை நம்பி தான் நம்ம பணத்தையும் நகையும் சேஃப்டியா இருக்கட்டும் அப்படின்னு லாக்கருக்கும் ஒரு பணம் கட்டி நம்ம அங்க வச்சுட்டு இருப்போம். ஆனா அங்கேயே இவ்வளவு பெரிய திருட்டு சம்பவம் நடந்திருக்கு. இன்னும் அந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1.5 நாள் ஆக போது இன்னுமே போலீசார் அவங்களை கண்டுபிடிக்கல அப்படிங்கிறது எல்லாரும் மத்தியிலுமே ஒரு அதிருப்தியும் வங்கிகள் மேல ஒரு சின்ன அவநம்பிக்கையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம்.